உங்க முடி ரொம்ப குட்டையா இருக்குன்னு கவலைப்படுறீங்களா? கவலைய விடுங்க. உங்க முடிய லாங்கா வளர வைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் இன்னைக்கு நான் குடுத்துருக்கேன். இந்த ஹேர் பேக் நீங்க 1 இயர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முடி வந்து நல்லா லாங்கா வளர்றத நீங்களே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நெறைய பேபி ஹேர்ஸ்லாம் வளர ஆரம்பிக்கும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிடி ஃபேமிலி. நான் லக்ஷ்மி. நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முடி வந்து ரொம்ப குட்டையாக இருக்குது, கொஞ்சம் கூட லாங்காக வளர மாட்டுதுன்னு நிறைய பேர் கவலைப்பட்டுட்டு இருப்பீங்கல்ல, உங்களுக்கான சூப்பரான ஹேர் பேக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட குட்டையான முடியை லாங்காக மாற்றுறதுக்காக ஒரு மேஜிக் ஹேர் பேக் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் கன்சிஸ்டன்சியாக 1 இயராவது யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி போட்டு 1 மாதத்துலேயே முடி வந்து நீளமாக வளருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் வளராது. கண்டிப்பாக 1 வருஷமாவது ஆகும். ஸோ தொடர்ந்து இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கே டே பை டே வந்து உங்களுக்கு ஹேர் வளர்ந்துட்டு வர்றது நல்லாவே தெரியும். இந்த ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்தால் கட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் வளராது. ஸோ அதை கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இந்த ஹேர் பேக் போட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் க்ரோத் சூப்பராக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொட்டின இடத்துல திரும்ப முடி வளரவே மாட்டேதுன்னு நிறைய பேர் கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் பேக் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய குட்டி 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 முடியெல்லாம் வளர ஆரம்பிக்கிறது நீங்கள் கண்கூடாவே பார்க்கலாம். சரி வாங்க இந்த ஹேர் பேக் எப்படி செய்யறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் பேக் செய்யறதுக்கு நான் ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா பனானா தான். 2 பெரிய சைஸ் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். என்னோட ஹேருக்கு இது கரெக்டாக இருக்கும். உங்கள் ஹேருக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் பச்சை வாழைப்பழம் மட்டும் எடுத்துக்காதீங்க. அது ரொம்பவே குளிர்ச்சி, சளி பிடிக்கும். இந்த வாழைப்பழத்தில் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம், பொட்டாசியம் எல்லாம் இருக்குது. அதை விட முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா பயோட்டின். நம்ம முடியை நல்லா ஃபாஸ்ட்டாக சூப்பர் ஸ்பீடில் வளர வைக்கணும்னா கண்டிப்பாக பயோட்டின் வேணுங்க. அந்த பயோட்டின் இந்த வாழைப்பழத்தில் நிறையவே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வாழைப்பழத்தை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா பழுத்த பழமாக சூஸ் பண்ணுங்கள். காய்வடாக சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளெண்ட் பண்ணவும் கஷ்டமாக இருக்கும். அண்ட் அதை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இச்சிங் ப்ராப்ளம் வரும். ஸோ நல்லா கனிஞ்ச பழுத்த பழமாக சூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா நம்ம முடியை வந்து ஒரு நல்ல ஏர் கண்டிஷனருங்க. முடியை நல்லா பளபளப்பாக ஷைனிங்காக வச்சுக்கும். நீங்கள் தொடர்ந்து பனானா ஹேர் பேக் யூஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா அவங்க முடியெல்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். டச் பண்ணவே சூப்பராக இருக்கும். நல்லா வழுவழுன்னு இருக்கும். இப்போ இந்த வாழைப்பழத்தெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். நான் மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணுறதுனால வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கையாலே மேஷ் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட நான் அடுத்ததாக சேர்க்க போகிற பொருள் பார்த்தீங்க அப்படின்னா பால் தாங்க. பசும்பால் இல்லைன்னா பாக்கெட் பால், ஏதாவது காய வச்சு ஆற வச்ச பாலாக நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு. இந்த பாலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால்சியம் இருக்குன்னு தெரியும். இதை நீங்கள் ஹேர் பேக்காக யூஸ் பண்ணும்போது அந்த கால்சியம் வந்து கெரட்டினை வந்து உற்பத்தி பண்ணும். அதனால் நம்ம கெரட்டின் ட்ரீட்மெண்ட்டுக்காக பார்லருக்கே போக வேணாங்க. இந்த மாதிரி நீங்கள் பாலை காய்ச்சி யூஸ் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க உங்களோட ஹேரு. இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு திப்பி திப்பியாக இருந்ததுன்னா மறுபடியும் நீங்கள் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு மறுபடியும் கொஞ்சமாக பால் ஊற்றி அரைச்சிக்கோங்க. பாருங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குல்ல, நல்ல டெக்ஸ்சரில் இருக்குது பாருங்கள். நல்லா க்ரீம் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இது கூட நான் அடுத்ததாக சேர்க்க போகிற ஒரு முக்கியமான பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுதான் முட்டை. இது முட்டையில் பார்த்தீங்கன்னா புரோட்டீன் நிறையவே இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முடியை நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நல்லா ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தாக வச்சுருக்கோம் நம்ம முடியை. இன்றைக்கி நான் 2 முட்டை எடுத்துக்கிட்டேங்க. முட்டையோட ஒயிட் மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன். எனக்கு ஒழுங்காகவே அதை வடிகட்ட வராதுங்க. நான் ஊற்றும் போதே லப்பக்குன்னு அந்த எல்லோ கருவும் சேர்ந்து உள்ளே ஊந்துடும். நான் பயந்துட்டே தான் அதை வடிகட்டிகிட்டே இருப்பேன். நீங்கள் எல்லோ வேணா எடுத்துக்கிட்டா கூட எடுத்துக்கோங்க. எனக்கு அந்த ஸ்மெல் செட் ஆகாது. அதனால் நான் ஒயிட் மட்டும்தான் எடுத்து ஒரு பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு நல்லா இருக்குது, பார்க்கவே சூப்பராக. இன்றைக்கி நம்ம ஹேர் நல்லா வளர்கிறதுக்கும் அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் பார்த்திங்க தேவையான ப்ரோட்டீன் பயோட்டின் ஹேர் பேக் தான் எடுத்திருக்கோம். இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் போல் தலைமுடியை 2 பார்ட்டிஷனாக பிரித்து சிக்கை எடுத்துகிட்டு ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணலாம்.
பார்க்கவே நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்குங்க. நம்ம ஐஸ்கிரீம்லாம் மெல்ட் ஆயிடுச்சுன்னா நல்லா வழுவழுன்னு சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணிடலாமா? நம்ம உச்சந்தலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா லேயர் லேயராக அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி நல்லா டாப் டு எண்ட் வரைக்கும் அப்ளை பண்ணுங்க. இந்த வாழைப்பழம் நம்ம சொல்லும் போது அந்த ழான்னு எவ்வளவு அழகா வழுக்கிட்டு வருது. அதுக்கேத்த மாதிரியே இந்த ஹேர் பேக்கும் ரொம்ப வழுன்னு வழுக்கிட்டு போதுங்க. தலையில அப்ளை பண்ணும் போதே சர்றன்னு வழுக்குது. ஸோ இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு கோம்பு வச்சு சீவிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்டிருக்க ஹேர் பேக் வந்து எல்லா இடத்துலையுமே போய் ஈவனாக பட்டிருக்குமா நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கோம்பு வச்சு நீங்கள் சீவி கொடுத்துக்கோங்க. அப்போ சீவி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில இடத்துல மிஸ் ஆகிருந்துச்சுன்னா கூட அந்த ஹேர் பேக் படாமல் இந்த மாதிரி சீவும் போது அந்த இடம் எல்லாமே வந்து நம்ம ஹேர் பேக்கை நல்லா உறிஞ்சிடும். ஸ்கேல்பில் எல்லா இடத்துலையுமே ஈவனாக படும். எந்த ஹேர் பேக் போட்டாலுமே நீங்கள் இந்த மாதிரி சீப்பு வச்சு கொஞ்சம் சீவி கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே ஈவனாக இருக்கும். முடி வளர்கிற முடி ஒன்று நம்மளுக்கு வந்து ஈவனாக இருக்கும், ஏற்ற இறக்கமாக இல்லாமல் வளரும். ஸோ சீவியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு கொண்டை போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்படி இங்கே போடுற கொண்டை போட்டாலும் சரி, இல்லை இங்கே போடுறதா இருந்தாலும் சரி, எப்படியோ ஒரு கொண்டை போட்டு வச்சுக்கோங்க கொஞ்ச நேரம். அவ்வளோதான். இது வந்து ஒரு 1/2 hour ஊறினா போதும். நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா ஷைனிங்காக பளபளன்னு இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்களேன், ஒரு 70% அளவு தான் என்னோடய முடி காஞ்சிருக்கு. நான் இன்னும் செக்கே எடுக்கல. கை வச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பழத்தில் இருக்கிற அந்த வழுவழுப்பு தன்மை என்னோடய முடியிலுமே தெரியுதுங்க. நல்லா கை வைக்கும்போது வழுவழுன்னு இருக்குது. நல்ல வாசனை வேற, அப்படியே அந்த ஸ்மூத்தி வாசனை வந்துகிட்டே இருக்குது. தலைமுடியிலேருந்து நல்ல வாசனை வருது. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.